பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக எழுந்த புகாரில் பலர் கைதாகியுள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் தம்பி மறைவாக உள்ளார். செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் ஸ்டாலினின் உத்தரவு எதுவுமே இல்லை. இந்த தகவல் அறிந்து கோபமடைந்த ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, மருமகன் சபரீசன் உள்ளிட்ட நெருங்கிய வட்டத்தினர் மட்டுமே இருந்தனர். அப்போது திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். நீங்களாக ஒரு முடிவை எடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்போது தாவேக எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள்? பழனிசாமி முதல்வராக இருந்த போதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர நான் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போது செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்று எனக்கு தெரியும். இதுபோன்ற குறுக்கு யோசனையை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பழனிசாமியை முதல்வராக்குவதும் தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதும் நம் வேலை இல்லை என ஸ்டாலின் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது என திமுக வட்டாரங்கள் கூறின. இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலினை பேச வைத்துள்ளனர் என்கிறது கட்சி வட்டாரம்.